ஆண்டவருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே பெத்லகேமிலே பாலனாய் பிறந்த இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை, கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் யாவரையும் பார்ப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். குறிப்பாக இந்த ஹோலி லேண்ட் தொலைக்காட்சி வழியாகவும் ஊடக யூடியூப் சேனல் வழியாகவும் உங்களோடு கிறிஸ்மஸ் வாழ்த்துதலை பகிர்வதற்கு ஒரு வாய்ப்பினை கொடுத்த இந்த ஹோலி லேண்ட் தொலைக்காட்சியினுடைய இதை நடத்தி கொண்டிருக்கிற அன்பிற்கும் மரியாதைக்குரிய பாஸ்டர் ஜோஸ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டவருக்குள் பிரியமானவர்களே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தார் என்கிற செய்தி தேவதூதர்கள் மூலமாக உலக மக்கள் அனைவருக்கும் அந்த செய்தி கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு ஒரு சாதாரண ஒரு மனிதனுடைய பிறந்த நாளை ஒரு குடும்பம் அல்லது ஒரு சமூகம் இன்றைக்கு கொண்டாட நினைப்பார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை இன்றைக்கு இந்த உலகத்திலே வாழுகின்ற எல்லா மக்களும் சிறப்பாக கொண்டாடுகின்ற ஒரு முக்கியமான ஒரு பண்டிகையாக இந்த கிறிஸ்மஸ் நிகழ்வு அல்லது கிறிஸ்மஸ் பண்டிகை இருக்கிறது. கிறிஸ்மஸ் அன்புக்குரியவர்களே, ஒரு நாடுகளிலே மாத்திரம் அல்ல, உலகத்தின் பல்வேறு நாடுகளிலே இன்றைக்கு மகிழ்ச்சியோடு ஜனங்கள் கொண்டாடுகின்றார்கள். திருவசனத்திலே இயேசுவினுடைய பிறப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ பயப்படாதிருங்கள், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் மகிழ்ச்சியை உண்டாக்கும் நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கின்றேன் என்று இயேசுவினுடைய பிறப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்திலே மகிழ்ச்சி எங்கே இருக்கிறது? மகிழ்ச்சி இந்த உலகத்திலே எங்கே இருக்கிறது என்று இன்றைக்கு நாம் மனிதர்களிடத்திலே கேட்போமானால், ஒரு மதுபானத்தை அருந்துகின்ற ஒரு சகோதரனிடத்திலே போய் எது மகிழ்ச்சி என்று சொல்லி கேட்டால் அவனுக்கு மகிழ்ச்சி மதுபானம் அருந்துவது. சினிமாவுக்கு போகிற ஒரு சகோதரனை பார்த்து எது மகிழ்ச்சி என்று கேட்டால் அவன் சொல்லுவான், எனக்கு 3 மணி நேரம் சினிமா பார்ப்பது எனக்கு மகிழ்ச்சி. சிலர் சொல்லுவார்கள், எனக்கு விளையாட்டை பார்ப்பது மிக்க மகிழ்ச்சி. இப்படி பலரும் பலவிதமான கருத்துக்களை சொல்வார்கள். ஆனால் சந்தோஷம் என்பது எங்கே? உலகமே சந்தோஷப்படுகின்ற ஒரு சிறப்புமிக்க ஒரு பண்டிகை கிறிஸ்மஸ் பண்டிகை. நீங்களும் நானும் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் இன்றைக்கு சிறப்பாக மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்றார்கள் கிறிஸ்மஸ் பண்டிகை. ஒரு சிறு குழந்தையினிடத்திலே அழகான ஒரு பலூன் ஒன்றை ஊதி நீங்கள் அந்த குழந்தையினுடைய கரங்களிலே கொடுங்கள். அந்த குழந்தை எந்த குழந்தையாக இருந்தாலும் அந்த குழந்தை அந்த பலூனை பார்த்த உடனே சந்தோஷத்தோடு வாங்கிக் கொள்ளும். அந்த பலூனை கரங்களிலே கொடுக்கின்ற போது அதை பெற்றுக்கொண்டதும் அந்த குழந்தையினுடைய முகத்திலே ஒரு மட்டற்ற ஒரு மகிழ்ச்சியை நாம் பார்க்க முடியும். அதே வேளையில் ஒரு 5 நிமிடம் சென்ற பின்பு நீங்கள் அந்த பலூனை அந்த குழந்தையினிடத்திலிருந்து அதை திரும்ப வாங்கி பாருங்கள். அந்த குழந்தையினுடைய முகத்திலே ஒரு பெரிய சோகம் தெரியும். அந்த பலூனை கண்டவுடனே அந்த குழந்தைக்கு மகிழ்ச்சி. என் அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்திலே இருக்கின்ற எல்லாம் ஒரு குறிப்பிட்ட மணி நேரங்கள் அல்லது ஒரு குறிப்பிட்ட மணித்துளிகள், ஒரு குறிப்பிட்ட நேரம் நமக்கு சந்தோஷத்தை தரும், நமக்கு மகிழ்ச்சியை தரும். ஒருவேளை அது மதுபானம் அருந்துகின்ற சகோதரர்களாக இருந்தால், மதுபானத்தை அருந்துவது அவர்களுக்கு மகிழ்ச்சி. ஒருவேளை சினிமா பார்க்கிற சகோதரனாக இருந்தால் அந்த சினிமாவை பார்ப்பது அவனுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. அன்புக்குரியவர்களே, இயேசுவினுடைய பிறப்பு இன்றைக்கு எல்லா மக்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. இயேசுவினுடைய பிறப்பு உலகத்திலே இருக்கிற அத்தனை மக்களுக்கும் இன்றைக்கு சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே,
மகிழ்ச்சியை தேடி இன்றைக்கு மனிதன் அங்காங்கே அலைந்து கொண்டிருக்கிறான். மகிழ்ச்சியை தேடி பல்வேறு இடங்களை நாடி இன்றைக்கு மனிதன் போகின்றான். இன்றைக்கு ஆண்டவருடைய பிறப்பு நமக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியது. இயேசுவினுடைய பிறப்பு நமக்கு மிகுந்த சந்தோஷத்தை தரக்கூடியது. இயேசுவினுடைய பிறப்பு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் கிறிஸ்துவினுடைய பிறப்பு மகிழ்ச்சியை தருகிறது. அன்பானவர்களே, இயேசுவினுடைய பிறப்பை குறித்து நாம் பார்க்கின்ற போது இன்றைக்கு இந்த உலகத்திலே சாதாரண ஒரு மனிதன் இன்றைக்கு கடவுளாக மாற வேண்டும் என்று நினைக்கின்றான். சாதாரண ஒரு மனிதன் கடவுளாய் மாற நினைக்கின்றான். சாதாரண ஒரு மனிதனை இந்த ஜனங்கள் கடவுளாக மாற்றி விடுகின்றார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்தார். மனிதன் கடவுளாக மாற நினைக்கின்றான். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்தார். ஆகவே அவருடைய பிறப்பு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கிறது, சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. சாதாரண ஒரு மனிதனை இன்றைக்கு மக்கள் கடவுளாக வழிபடுகின்றார்கள். பூஜை செய்து அவர்களுக்கு சிலை வைத்து இப்படியெல்லாம் ஜனங்கள் சாதாரண மனிதனை கடவுளாக வழிபடுகின்றார்கள். கடவுளாய் மனிதன் மாற நினைக்கின்றான். ஆனால் இயேசு ஆண்டவர் அப்படி அல்ல. அவர் இந்த உலகத்திலே மனிதனாக பிறக்கின்றார். அநேகர் நம்முடைய வாழ்க்கையிலே சொல்லுவோம், இனிமேல் எனக்கு இந்த பிறவி எனக்கு வேண்டாம். ஒருவேளை அடுத்த பிறவி என்று ஒன்று இருந்தால் ஒருவேளை நான் மிருகமாய் பிறக்க வேண்டும், நான் மனிதனாய் பிறக்கக்கூடாது, இந்த உலகத்திலே மனுஷனாய் நான் வாழக்கூடாது என்று அநேகர் நாம் சொல்லுகின்றோம். ஆனால் நம்முடைய அருள்நாதர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்தார். நாம் மனிதனாய் வாழ வேண்டாம் என்று நாம் நினைக்கின்றோம். ஆனால் நமது ஆண்டவர் அவர் மனிதனாக இந்த உலகத்திலே பிறந்திருக்கிறார். இந்த உலகத்திலே அவர் மனிதனாய் இந்த உலகத்திலே பிறந்தார். என் அன்பு உள்ளங்களே, இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கின்ற நீங்கள், இயேசுவினுடைய பிறப்பு உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் மகிழ்ச்சியை தரக்கூடியது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் ஒருவேளை நமக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியது என்று நீங்கள் நினைக்கலாம். அல்ல. இந்த நாளில் அன்பானவர்களே, இந்த பண்டிகையிலே, மகிழ்ச்சி நிறைந்த இந்த பண்டிகையிலே 2 விஷயத்தை நான் உங்களுக்கு மேற்கோள் காட்டுகிறேன். ஒன்று, கிறிஸ்துவினுடைய பிறப்பு எல்லா மக்களுக்கும் அது மகிழ்ச்சியை தரக்கூடியது. அந்த மகிழ்ச்சியை நீங்கள் பிறரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அந்த மகிழ்ச்சியை நீங்கள் மற்ற மக்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த மகிழ்ச்சியை நீங்கள் மாத்திரம் அனுபவித்தால் போதாது. இந்த மகிழ்ச்சியை நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்கள் சபையோடும் நீங்கள் அந்த மகிழ்ச்சியை அனுபவித்தால் போதாது. உங்களை சுற்றி இருக்கிற மக்களோடு, இந்த சமூகத்தோடு, இந்த சமூகத்திலே வாழுகின்ற மாற்று மக்களோடு, எத்தனையோ ஜாதி மதம் மொழிகள் நிறைந்த மக்கள் நம்முடைய தேசத்திலே வாழுகின்றார்கள். எல்லா மக்களோடும் அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளுங்கள். அதுதான் கிறிஸ்மஸ் பண்டிகை. அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ் பண்டிகை. கிறிஸ்துவினுடைய பிறப்பு எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. இன்றைக்கு இதை பார்க்கிற உங்களுக்கு கிறிஸ்துவினுடைய பிறப்பு மகிழ்ச்சியை தருகிறது. எனக்காக இந்த உலகத்திலே அவர் மனிதனாய் பிறந்தார். கஷ்டம் நிறைந்த, பாடுகள் நிறைந்த, துன்பம் நிறைந்த, வேதனை நிறைந்த இந்த உலகம் வேண்டாம் என்று நாம் சொல்லுகின்றோம். ஆனால் இந்த உலகத்திலே அவர் பிறந்தார். இந்த உலகத்தை தேடி வந்தார், மனிதனை தேடி வந்தார். பாவிகளாகிய நம்மை மீட்பதற்காகத்தான் இந்த உலகத்திலே அவர் மனிதனாக பிறந்திருக்கின்றார். கடவுளுடைய அந்த பிறப்பை ஆண்டவர் பிதாவாகிய கடவுள் தமது குமாரனை இந்த உலகத்திலே அவர் அனுப்பி தந்தார். எதற்காக? இந்த உலகத்தை இரட்சிப்பதற்காக, பாவம் நிறைந்த இந்த உலகத்தை மீட்பதற்காக. மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக அவர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் எல்லா மக்களையும் ரட்சிப்பதற்காக, மீட்பதற்காக பிறந்திருக்கின்றார். நம்மை ரட்சிக்க இந்த உலகத்திலே பிறந்தவர். ஆகவே கிறிஸ்து பிறப்பு இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும், அது ஜாதி மதம் மொழிகளை கடந்து அத்தனை மக்களுக்கும் அது மகிழ்ச்சியை தருகின்றது. அந்த மகிழ்ச்சி நிலையான மகிழ்ச்சி, ஏதோ வந்து போகிற மகிழ்ச்சி அல்ல. என்றென்றைக்கும் அந்த சந்தோஷம், நிலையான மகிழ்ச்சியை ஆண்டவர் அவருடைய பிறப்பின் மூலமாக நமக்கு தந்திருக்கிறார். இரண்டாவதாய் நான் உங்களுக்கு அன்போடு சொல்லிக் கொள்வது, இந்த சந்தோஷத்தை நீங்கள் பிறரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உன்னுடைய குடும்பத்தோடு நின்று விடக்கூடாது. உன்னுடைய சகோதர சகோதரிகளோடு அந்த மகிழ்ச்சி நின்று விடக்கூடாது.
உன்னுடைய சபையோடு அது நின்றுவிடக்கூடாது. இந்த சமூகத்திலே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மத்தியிலே அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள். புறக்கணிக்கப்பட்ட மக்களிடத்திலே அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள். ஏழைகளோடு அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள். விதவைகளோடு அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள். சமூகத்திலே ஒதுக்கப்பட்ட ஜனங்களோடு, ஆதரவற்ற மக்களோடு நீ அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள். அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். அதுதான் உண்மையான கிறிஸ்து பிறப்பினுடைய அந்த பண்டிகை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த கிறிஸ்மஸ் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும், மிகுந்த மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கு இந்த சந்தோஷம் பிறருக்கும் அது சென்றடைய வேண்டும். எத்தனையோ ஜனங்கள் இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாட முடியாத சூழலிலே இருக்கிறார்கள். வறுமையில் இருக்கிறார்கள், ஏழ்மையில் இருக்கிறார்கள், பசியில் இருக்கிறார்கள், உண்ண உணவும் உடுக்க உடையும் இல்லாமல் இருக்கிறார்கள். இன்றைக்கு நீங்கள் இதை பார்க்கிற நான், இதை கேட்கிற நீங்களும் நானும் இந்த உலகத்திலே அப்படிப்பட்ட மக்களோடு நம்முடைய பிறப்பின் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளுவோம். ஆண்டவர் அதை விரும்புகின்றார். புறக்கணிக்கப்பட்டு பேருந்து நிலையங்களிலும் ரயில் நிலையங்களிலும் அனாதைகளாயிருக்கிற மக்களை தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களோடு இருந்து அவர்களுக்கு உணவு கொடுத்து அவர்களோடு உங்களுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளுங்கள். துணி இல்லாமல், உடை இல்லாமல் இன்றைக்கு எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு உங்களால் இயன்றதை நீங்கள் வாங்கி கொடுத்து அந்த சந்தோஷத்தை அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அதுதான் மகிழ்ச்சி. அதைவிட மகிழ்ச்சி எதுவும் இல்லை. நான் மாத்திரம் புத்தாடை அணிந்தால் போதாது, நான் மாத்திரம் விலை உயர்ந்த வஸ்திரங்களை அணிந்தால் போதாது, நான் மாத்திரம் கிறிஸ்துமஸ் பண்டிகை காலங்களிலே மிக சிறப்பான விருந்து உணவு சாப்பிட்டால் போதாது. இந்த ஜனங்கள், நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் எத்தனையோ பேர் வறுமையில் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களோடு உங்களை சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். அதுதான் உண்மையான, அதுதான் மகிழ்ச்சியான கிறிஸ்மஸ் பண்டிகை. உண்மையாகவே இந்த பண்டிகை காலம் உங்களுக்கு அப்படிப்பட்டதாய் அமையும். அப்படிப்பட்டதாய் இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள். இந்த உலகத்திலே பாடுகள், கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் எல்லாம் உண்டு. சந்தோஷத்தை இழந்தவர்களாய் எங்கே மகிழ்ச்சி கிடைக்கும் என்று உலகம் முழுவதும் சுற்றி திரிகின்றோம். எங்கே நிம்மதி கிடைக்கும், எங்கே சமாதானம் கிடைக்கும்? இதோ ஆண்டவருடைய பிறப்பு உங்களுக்கு சமாதானத்தை தரும். ஆண்டவருடைய பிறப்பு உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷத்தை தரும். ஆண்டவருடைய பிறப்பு உங்களுக்கு பேர் ஆனந்தத்தை தரும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த ஹோலி லேண்ட் என்று சொல்கிற இந்த தொலைக்காட்சி மூலமாய் உங்களோடு இந்த செய்தியை பகிர்வதற்கு கடவுள் மேலான கிருபையை தந்திருக்கிறார். சந்தோஷப்படுகின்றேன். இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே இதை தொடர்ந்து நீங்கள் மகிழ்ச்சியோடு எதிர்கொள்கின்ற புதிய வருஷம் 2024வது ஆண்டை மிகுந்த மகிழ்ச்சியோடு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த காலங்கள், இந்த சந்தோஷத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இறைவன் தந்த மகிழ்ச்சியை, இறைவன் தந்த சந்தோஷத்தை மற்ற மக்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உன் பக்கத்து வீட்டிலே இருக்கிற குடும்பத்தோடு, உன் தெருவிலே இருக்கிற மக்களோடு, உன்னை சுற்றி இருக்கிற மக்களோடு இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை மகிழ்ச்சியோடு கொண்டாடுங்கள். மகிழ்ச்சியோடு அவர்களோடு இணைந்து இந்த பண்டிகை காலங்களை நீங்கள் சிறப்பாய் இந்த நாட்களை அனுசரியுங்கள். அது கர்த்தருக்கு விருப்பமானது. ஆகவே 2 காரியத்தை இந்த பண்டிகை நாட்களிலே உங்களுக்கு நான் முன்வைத்தேன். ஒன்று, கிறிஸ்து பிறப்பு எல்லா ஜனங்களுக்கும் சந்தோஷம். நாட் ஓன்லி கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் அல்ல, எல்லா ஜனங்களுக்கும், இந்த உலகத்திலே இருக்கின்ற எல்லா மக்களுக்கும் அது மகிழ்ச்சி. 2, அந்த சந்தோஷத்தை, கிறிஸ்துவினுடைய பிறப்பின் மூலமாய் நீங்கள் பெற்றுக்கொண்ட சந்தோஷத்தை, கிறிஸ்துவினுடைய பிறப்பின் மூலமாய் நீங்கள் பெற்றுக்கொண்ட மகிழ்ச்சியை, கிறிஸ்துவினுடைய பிறப்பின் மூலமாய் நீங்கள் பெற்றுக்கொண்ட அனுபவத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். பிறரோடு அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏழைகளோடும், ஒதுக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட, ஆதரவற்ற மக்களோடும் உங்களால் இயன்றதை செய்து, உங்களால் இயன்றதை அவர்களுக்கு கொடுத்து அந்த மகிழ்ச்சியிலே நீங்கள் பங்கு பெறுங்கள். இந்த 2 விஷயத்தை உங்கள் உள்ளங்களில் வைத்துக் கொள்ளுங்கள். வருகிற கிறிஸ்மஸ் பண்டிகை உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அதை தொடர்ந்து வருகின்ற புதிய வருஷமும் அதைவிட மிகுந்த மகிழ்ச்சியாக, ஆசீர்வாதமாக அமையும் என்பதை நான் மகிழ்ச்சியோடு இந்த நாளிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறப்பான ஒரு வாய்ப்பினை கொடுத்த அன்பான போதகர் பாஸ்டர் ஜோஸ் அவர்களுக்கு என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுகிறேன். உங்களுடைய தொலைக்காட்சியின் மூலமாய் கடவுள் இன்னும் அநேக ஆத்துமாக்களை ஆண்டவர் ஆதாயப்படுத்த, உங்களுடைய ஊழியம் சிறக்க நான் ஒரு முறை கூட அன்போடு நான் வாழ்த்திக் கொள்ளுகின்றேன். நான் பணியாற்றி கொண்டிருக்கின்ற காப்புக்காடு கல்வாரி லூதரன் திருச்சபையின் சார்பிலும்
என்னுடைய குடும்பத்தின் சார்பிலும் என்னுடைய திருச்சபை இறைமக்கள் சார்பிலும் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் பணி சிறக்க, உங்களுடைய ஊழியம் சிறக்க வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு முறை கூட உங்கள் அனைவருக்கும் வருகின்ற இந்த மகிழ்ச்சியான கிறிஸ்மஸ், அதை தொடர்ந்து நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற புதிய ஆண்டு 2024வது வருஷம் மிகவும் ஆசீர்வாதமாய் அமைய கடவுள் உங்களுக்கு கிருபை செய்வார் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.